பேசப்படுகின்ற வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் புரிந்துணர்வு தன்மை என்பது மாறுபடுகிறது. உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமாக வளர்க்கப்படுகிறான் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லாருடைய நம்பிக்கையும் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எனவே தான் ஒரு கவிஞன் சொல்லுவான், மை ஃபெய்த் மே நாட் பி யுவர் ஃபெய்த் பட் ஐ நீல் வேர் யூ நீல். நீ எங்கே முழந்தால் படியிடுகிறாயோ, யாருக்கு முன்பாக முழந்தால் படியிடுகிறாயோ, யாருக்கு முன்பாக நீ தலை வணங்குகிறாயோ, யாரை நீ ஆராதிக்கிறாயோ, அதே இடத்தில் அதே நபரை அவரை நான் ஆராதித்தாலும் உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும், உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசமும், உன்னுடைய புரிந்துணர்வும் என்னுடைய புரிந்துணர்வும் ஒன்று அல்ல, மாறுபடுகிறது. ஒரே இடத்தில் உட்கார்ந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டாலும், ஒரே ஆசிரியரிடத்தில் நமக்கான படிப்பினைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டாலும், நீ கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்பதும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்பதும் இன்னொருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்பதும் மாறுபடுகிறது. ஒருவர் 90 மார்க்கோ, ஒருவர் 80 மார்க்கோ, ஒருவர் 60 மார்க்கோ, ஒருவர் ஃபெயிலாகவோ மாறுகிறார். ஒரே மாதிரியான உளவியல் தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் உளவியல் ரீதியாக எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக வளர்க்கப்படுவதில்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை அதிகப்படியான தாக்கத்தை உருவாக்குகிறது, இன்னொருவருக்கு அதே வார்த்தை எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சில நிகழ்வுகள் மிகப்பெரிய ஆறுதலாக அமைகிறது, ஒரு சிலருக்கு அதே நிகழ்வு பலவீனப்படுத்தக்கூடிய தன்மையாக மாறுபடுகிறது. இப்படி எல்லா நிகழ்வுகளிலும், எல்லா வார்த்தைகளிலும், எல்லா செயல்களிலுமே மாறுபட்ட தன்மையை மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட உளவியல், மாறுபட்ட அறிவியல் சிந்தனை, மாறுபட்ட இறையியல். இந்த அளவுக்கு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குமா அப்படின்னாலும் அதுவும் தெரியலை. எந்த அளவுக்கு எல்லாருடைய மனதிலும் இந்த கருத்துக்கள் நிற்கும் அப்படின்றதும் தெரியலை. இப்போ நம்முடைய மனிதனுடைய மூளை என்பது மிக பயங்கரமான ஒரு ஆற்றல் படைத்தது என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு நிகழ்வுகளை அல்லது படிப்பினைகளை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் 3 மில்லியன் ஹவர்ஸ் அப்படின்னா 30 லட்சம் மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய அல்லது படிக்கக்கூடிய நிகழ்வுகளை, அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டோம், ஒரு 30 லட்சம் மணி நேர நிகழ்வை நம்முடைய பிரெயின் என்ன பண்ணுமா, மனப்பாடமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மூளை பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மூளை எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் 2017 அமெரிக்காவில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. மூளையில் இவ்வளோ விதமான ஆற்றல்கள் அடங்கி இருக்கிறது, 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நியூரான்ஸ் அப்படின்னு சொன்னால் கிரகிக்கக்கூடிய ஆற்றலை உள்ளடக்கியது. இப்போ 100 பில்லியன் நியூரான்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் அந்த ஆய்வில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, வெறும் 10% தான் என்ன பண்ணப்படுகிறதாம், மூளை பயன்படுத்தப்படுகிறதாம். வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் வேறொரு ஆய்வை மேற்கொள்ளுகிறார். அப்படி அவர் ஆய்வை மேற்கொள்ளுகிற போது அந்த ஆய்வில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 10% பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை விட அதிகப்படியாக நாம் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே ஏற்கனவே நம்முடைய பாரம்பரியத்திலோ நமக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளிலோ நம்முடைய மூளை ஸ்ட்ரக்காகி போய் நின்றுடுது. அதிலிருந்து வரக்கூடிய படிப்பினைகளை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமே வழிய ஒரு பரந்துபட்ட ஒரு உணர்வை, ஒரு பரந்துபட்ட ஒரு படிப்பினைகளை, ஒரு பரந்துபட்ட புரிந்துணர்வு தன்மையை நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ 10% அப்படின்ற அந்த பயன்படுத்தக்கூடிய மூளையும் எங்கே போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்குதுன்னா, இட் இஸ் ஸ்ட்ரக் இன் த மித் என்று சொல்கிறேன். மித்துனா கட்டுக்கதைகள். மித்துனா ஏற்கனவே நடந்ததோ நடக்காததோ இருந்ததோ இல்லாததோ எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் அதிலிருந்து நம்ம ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன். இப்போ இப்படி நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய அல்லது ஒரு எந்த ஒன்றையும் பிடித்து கொண்டிருக்காத ஒரு நிலைக்கு கடந்து வந்தால் மட்டும்தான் இப்பொழுது பேசக்கூடியதை, இப்பொழுது நடக்கக்கூடியதை நம்மளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் ஒழி, என்னுடைய மனம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்கு. அதனால் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் மனசு எங்கேயாவது ஒரு இடத்துல அலப்பாஞ்சிட்ருக்கோம். அதுக்கு கதையும் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க. ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து உட்காந்துட்டான். அப்போது கோயிலில் உட்காந்துருந்தவன் என்ன பண்ணான், சச்சோ மீனே பிடிச்சிருந்துருக்கலாம், அவன் எத்தனை கிலோ மீன் பிடிக்க போகிறானோ தெரில, எத்தனை கிலோ மீன் பிடிச்சி அவன் அதை விற்க போகிறானோ அல்லது நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டு அவன் எதை பற்றி நினச்சிட்டு இருந்தானோ, மீனை பற்றி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் உட்கார்ந்துருந்த இடம் கோயில் தான். அவனுடைய மனசு என்னவோ மீனை பற்றி நினச்சிட்டு இருந்துச்சு. அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், ஒரு மீனும் கிடைக்கல. அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, அட கோயிலுக்கே போயிருந்துருக்கலாம் பழகுது, ஒரு மீனும் மாட்டல. இப்போ இருக்கிற இடம் என்பது முக்கியமல்ல, நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது என்பது முக்கியம். அப்போது இடத்தை விட நம்முடைய மனம் என்பது மிக ஆழமான பொருள் உள்ளது. அந்த மனம் எதுலையுமே ஸ்ட்ரக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாம் பேசக்கூடியதிலோ நாம் கேட்கக்கூடியதிலோ நம்மை முழுவதுமாக உட்படுத்தி கொள்ள முடியும். ஆண்டவர் என்ற முதல் வாசகத்தில் சொல்கிறாரு, நான் பேசிய வார்த்தைகளை, என்னால் பேசப்பட்ட வார்த்தைகள் அவை சரியான பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். எப்படி வானத்திலிருந்து மழை பெய்து புற்பூண்டுகளை விளைவிக்கிறதோ அதே போல என்னுடைய வார்த்தைகளும் கட்டாயமாக எதற்காக அது அனுப்பப்பட்டதோ அதை நிறைவு செய்யும் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறுகள் நிறைந்தது அல்லது அதை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதே போல என்னுடைய 2வது வாசகத்தில் சொல்லுகிறார், நாம் ஊனியல்புக்கு உட்பட்டவர்களாக தியானிக்கிற போது, சிந்திக்கிற போது இறைவனின் வார்த்தைகளை இறைவனுக்கு உட்பட்டவர்களாக நாம் தியானிக்க முடியாது. மாறாக அதனை கடந்த இறை பராமரிப்பை, இறைவனுக்கு உட்பட்டவர்கள், இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய, நாம் பேசக்கூடிய அல்லது நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இறை பராமரிப்பில், இறை பின்னணியில் இருந்து அது பார்க்கப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நற்செய்தியை புரிந்துணர்வு தன்மை என்பதை நீங்களோ நானோ புரிந்து கொள்வதற்கு கடினமானது அல்ல. மாறாக நம்முடைய உள்ளத்தை நாம் கடினப்படுத்திக் கொள்ளுகிறோம். வேற ஒன்றும் இல்லை. எதையுமே நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்பது அல்ல. மாறாக அதை தெரிந்து கொள்வதற்கு மேலாக அதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு அதிகப்படியாக உருவாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு மனிதனால் மிகப்பெரிய ஆற்றலை உள்ளடக்கி சாதிக்க முடிகிறது என்கிற போது, அதைவிட அதிகப்படியான ஆற்றல் வாய்ந்த, அதைவிட அதிகப்படியான எண்ணம் கொண்ட ஒரு மனிதனால் சாதிக்க முடியாதா என்றால் முடியும். ஏன் முடியல அப்படின்னா, சாதிக்க வேண்டும் என்ற உணர்வை விட அப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அல்லது இந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில உணர்வுகள் அவங்களுக்கு, அப்பா இதே போதும், ஏன் இதுக்கு மேலே நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற உணர்வுகள் தடை செய்வதனால அதனை கடந்து எழக்கூடிய உணர்வு தடைபட்டு போகிறது. மூளையை நாம் பயன்படுத்தக்கூடிய சதவீதத்தை அதிகரிக்க போது எதுவும் சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எதுவும் சாத்தியம் என்றால் நேர கால அவகாசங்கள் உண்டா அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த நேரங்களை மிக விரைவாக குறைக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஒருத்தருக்கு 10 மணி நேரம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால்,
ஒருத்தருக்கு 5 மணி நேரத்தில் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஒருத்தருக்கு 1 மணி நேரத்தில் அதை சரி செய்ய முடியும். எப்படி அப்படின்னா, நம்முடைய மூளையை விரைவாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்துகிற போது. இயேசு திராட்சை தோட்ட ஊமையை ஒன்று சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? காலையில் போயிட்டு வேலைக்கு அமர்த்துறார். என்னன்னு சொல்லி? 1 தெனாரியம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 9 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு. இப்போ எல்லாருக்குமே 1 தெனாரியம் கொடுக்குறார். ஏன் 1 தெனாரியம் கொடுக்குறார்? முதலாளி என்ன சும்மா அவன் பாட்டு வந்து வேலை செஞ்சான்றதுக்காக கூலி கொடுத்துட்டாரா என்ன? கண்டிப்பாக முடியாது. இயேசுவினுடைய எண்ணம், இயேசுவினுடைய அந்த மதிப்பீடுகள் கண்டிப்பாக உனக்கு எனக்கு யாருக்குன்னு இல்லை. அந்த மதிப்பீடுகள் என்பது கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் பணக்காரன்றதுக்காக என்னுடைய மதிப்பீடுகள் அதிகமாகிடாது. நான் சாமியார்ன்றதுக்காக என்னுடைய மதிப்பீடுகள் அதிகமாகிடாது. நீங்கள் சாதாரண மக்கள் அப்படின்றதுக்காக உங்களுடைய மதிப்பீடுகள் குறைஞ்சிடாது. எல்லாரையும் இயேசு எப்படி மதிப்பீடு செய்கிறார்? ஒரே மாதிரியாக மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய செயல்களின் அடிப்படையில், நம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில், நம்முடைய வாழ்வின் அடிப்படையில் இயேசு மதிப்பீடு செய்கிறார். அப்போ கண்டிப்பாக காலையில் 9 மணிக்கு போனவனுக்கு 1 தெனாரியம், 5 மணிக்கு போனவனுக்கு 1 தெனாரியம் என்பது நேரத்தை கணக்கிட்டு அல்ல, மாறாக அவர்கள் செய்த வேலையை கணக்கிட்டுத்தான் இயேசு கண்டிப்பாக கூலி கொடுத்திருப்பார். அப்போ 9 மணிக்கு போன ஒருவனுடைய வேலையை 1 மணி நேரத்தில் போனவன் அதை செஞ்சு முடிச்சிருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் செய்த வேலையினுடைய தன்மை, அவனுடைய உடலின் இயக்கம் 9 மணிக்கு செய்த ஒருத்தனுடைய உடலின் இயக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அந்த உடலின் இயக்கத்தை பயன்படுத்தி அவன் அதை விரைவாக செய்து முடிக்கிறான். வார்த்தை என்பது நம்முடைய உடலில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில் ரீங்காரம் இட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி உள்ளடக்க வேண்டும். இப்போது விதைகள் என்பது கிறிஸ்துவினுடைய வார்த்தை, உள்ளம் என்பது நம்முடைய மனம். இப்போ உள்ளத்தில் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் பலனளிக்கக்கூடியவையாக இருக்க வேண்டுமேயானால் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மனதையும் நம்முடைய ஆய்ந்தறியும் உணர்வுகளையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும். ஆமென்.